ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. நேற்று அருள்மொழிகள் 4வது பாகத்தில் அம்மா சொன்ன சில விஷயங்கள் பார்த்தோம். என்னதெல்லாம் அப்படின்னா, அம்மாவும் நிறைய பேர் குறை சொன்னாங்க. அம்மாவை தெரியாதவங்க தப்பு தப்பாக பேசுனாங்க. ஸோ அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தெரியாதவங்க அப்படி தான் பேசுவாங்க. முற்பிறவிகள் வாசத்தில் வச்சு அவங்க பேசுவாங்க. அம்மாவும் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. பல தடைகளை தாண்டி அம்மா பார்ப்பாங்க. அப்புறம் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாலாம் அம்மா வேற்றுமையெல்லாம் பார்க்கல. எல்லாத்தையும் ஒரே ஆத்மாவா தன் குழந்தைகளாக தான் அம்மா பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆண்கள் படைக்கும்போது பெண்களை விட அதாவது ஆணை விட பெண்களுக்கு கொஞ்சம் சதை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க படைக்கும்போது இறைவன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சில பார்த்தோம் இல்லையா. அப்புறம் ஒரு பக்தர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நீ போகும்போது நிறைய வேடிக்கைகள்லாம் பார்க்கும்போது உன்னுடைய மனசில் அதாவது இவ்வளோ நாள் இறைசக்தி பண்ணியிருப்பல உன்னோட இறைசக்தி விரயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய சில விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான். ஒரு ஆசிரமவாசி அம்மா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆத்ம அனுபூதி பெற்ற மகான்கள் கூட அந்த உடலை துறந்து அடுத்த பிறவி எடுக்கும்போது தங்களுடைய குழந்தை பருவத்தில் ஊஞ்சலாடுறது, பொம்மைகளை விரும்புவது போன்ற ஆசைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணம் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மகான்களாக இருந்தால் கூட அடுத்த பிறவி எடுக்கும்போது அவங்களுக்கும் சில ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்ட்டு இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. ஸோ அம்மா ஆத்ம அனுபூதி அடைந்த ஒருவர் ஆசைகளை வெளிப்படுத்தலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதாரண மனிதனுடைய மனநிலைக்கும் கடவுள் அதாவது மகான்களுடைய மனநிலைக்கும் 2 பேத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சாதாரண மனுஷன் எதுக்கு ஆசைப்படுவான்னா ஒரு பொருளுக்கு அதிகமாக ஆசைப்படுறான் இல்லையா. அந்த பொருள்கள் மீது மிகுந்த பற்று வச்சுக்கிறான். பற்று வைக்கும்போது இது ஒரு சங்கிலி தொடர் போல் நீண்டுக்கிட்டே போகும். அதோடு ஸ்டாப் பண்ண மாட்டான். ஒன்று வாங்கணும் இன்னொன்று வாங்கணும்னு ஆசை வரும். அதை விட பெட்டராக தோணும். பக்கத்து வீட்டில் இதை விட நல்லா பெருசாக வச்சுருக்காங்களே, ஸோ அது அந்த மாதிரி வாங்கிக்கலாமோ, என்னென்னமோ கண்ணா பின்னா ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ மகான்களுக்கு அந்த மாதிரி ஆசைலாம் கிடையவே கிடையாது. மனுஷங்க இந்த ஆசையில் சிக்கிக்கிட்டு தான் தவிச்சிட்ருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இது இறுதியிலே துன்பத்தில் தான் போய் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ மனக்குழப்பம் அதிகமாகும். இப்போ இன்றைக்கி ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த வீட்டில் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், அழகழகான இப்போ உள்ள கரண்ட்டில் இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷனில் எப்படி அழகாக வாங்கி வீட்டில் ஷோகேஸ் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா அழகு, ஆடம்பரம், காரு, பங்களா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக கொடுக்க ஆசைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டாப்னு அப்படின்ட்டு நிறுத்தலாம் முடியாது அந்த ஆசைகளை. ஆனால் கடவுளை உணர்ந்த மகான்களுக்கு எந்த மாதிரி ஆசை இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஆசைகள் முற்றிலுமே டோட்டல் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். எப்படின்னா, சாதாரண மனுஷவங்க மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க, ஆனால் தூங்குவாங்க, ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற செயலில் கொஞ்சம் கூட பற்றே இருக்காது. எல்லா விருப்பத்தையும் ஈஸியாக விட்டுருவாங்க. ஒரு குழந்தைய போல தான் சொல்லலாம். எப்படின்னா ஒரு குழந்தை எதுக்கும் மேலேயும் பற்றே வைக்காது. இப்போ ஒரு குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா இன்னொரு இடத்துல போய் எதையாட்டும் நோண்டிக்கிட்டு இருக்கும். அதோட மனசு பற்றோடு இருக்காது. டக்குன்ட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதே போல தான் கடவுளை உணர்ந்த மகான்களும் தன்னுடைய இப்போ என்ன உடலில் இருக்காங்களோ அந்த உடலை விட்டுட்டு திருப்பி மறுபடியும் ஒரு பிறவி எடுப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு குழந்தையாக வரும்போது ஒரு புது உடலை எடுக்கும்போது குழந்தை பருவத்தில் அவங்களுக்குன்னு சில ஒரு விருப்பம் இருக்கும். குழந்தை பருவத்தில் அவங்க எப்படி சொல்லலாம், ஒரு பொம்மைக்கு கூட ஆசைப்படலாம், ஆடி ஆடி விளையாடலாம். சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க அடம் பிடிப்பாங்க. என்ன சொல்லலாம், பொம்மைகளை வச்சு விளையாடுறது, அம்மா கிட்ட பால் குடிக்க கதறியாலும், அப்புறம் இதெல்லாம் ஒரு குழந்தைகளுடைய செயல்கள் தானே. ஸோ கள்ளங்கபடம் மற்ற தன்மையெல்லாம் இருக்கும் மகான்கள் கிட்டேயும் ஒரு குழந்தைய பிறந்து வெளியில் வராங்க அப்படின்னா. ஸோ இது மற்ற குழந்தைகள் போல் இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுடைய மகத்தான சக்தி மற்றவங்களை கவர்ந்து இழுக்குமா. என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட வானத்தில் இருக்கிற நிலவு எனக்கு பிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதாராமா கிருஷ்ணா. சின்ன குழந்தைய
குழந்தையா இருக்கும்போது. ஸோ ஆனால் அவர் விளையாட்டு பிள்ளையாகவே இருந்தாலும் விளையாடுவார், எல்லாமே பண்ணுவார். பண்ணாலுமே அவருக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வீக சக்தி எப்போவுமே தெரியும் அவருக்கு. அவர் அறிஞ்சே தான் இருப்பார். அந்த தெய்வீக சக்தியோடு தான் அவங்க வந்து குழந்தை பருவத்தில் வந்து விளையாடுவாங்க, தவழுவாங்க, ஓடுவாங்க, பிற குழந்தைகளோடு சந்தோஷமாக ஆடிப்பாடி மகிழ்வாங்க. அதான் இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, சாதாரண ஒரு குழந்தை தெய்வீக குழந்தையாக இருந்தாலுமே, அந்த குழந்தை வளர்ந்து நல்ல பெரிய பெரிய ஆளா வளரும்போது, அனுமதி இல்லாமல் ஆசைகளே வராதாம். இப்போ கிருஷ்ணாவே இருக்காரு, வளர வளர அவருக்கு அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஆசைகள் வராது. அதோடு எப்போதெல்லாம் அவர் விரும்புகிறாரோ, அந்த நொடியே அந்த ஆசைகள்லாம் அழிச்சிருவார். அவருக்குன்னு ஒரு ஆசைகள் கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த ஆசைகள்லாம் அந்த நொடியே மறைஞ்சிரும். அதுதான் சாதாரணமானவர்கள் ஆசைகளை விருப்பம் போல் உண்டாக்கி கொள்வாங்க. ஆனால் அந்த ஆசைகளை வந்து அடக்கவோ அழிக்கவோ அவர்களுக்கு முடியவே முடியாது. அதாவது ஆசைகளை கிரியேட் பண்ண தான் தெரியும், அவங்களுக்கு உருவாக்க தான் தெரியும். ஆசைகள் அடுத்து என்ன பண்ணலாம், இது வாங்கினா நல்லாயிருக்குமே, இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்னு தான் தோணும். பட் மகான்களுக்கு ஆசைகள் கிரியேட் ஆனாலும் அதை டக்குன்னு அழிக்கிறதுக்கு உள்ள சக்தி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்து யார் வர கொஞ்ச நாட்களாகவே ஆசிரமத்துக்கு வர துவங்கியிருந்த ஒரு பக்தர் வந்து ஆசிரமத்துக்கு வராரு. கொஞ்சம் ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நாள் தான் அம்மாவை பார்த்து பழக்கம் போல். ஸோ அவர் வந்து ஆசிரமத்துக்கு அம்மாவை பார்க்க வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அம்மா கிட்ட, அம்மாவை பார்த்த உடனே வீழ்ந்து அம்மா கிட்ட முன்னாடி கீழே விழுந்து வணங்கிட்டு அம்மாவுக்கு சில காணிக்கைகளை கொடுத்துட்டு ஆசிரமை பற்றி அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வருது. ஸோ அப்போ அங்கே இருந்த பிரம்மச்சாரிகள் எல்லாம் ரொம்ப யங்கராக இருக்காங்க இல்லையா, ஸோ சின்ன வயசு உள்ள ஆண்கள், பெண்கள், பிரம்மச்சாரிணிகளாக இருக்கும்போது அவரை பார்த்துட்டு அம்மா கிட்ட கேட்குறாரு, ஏம்மா இவ்வளவு இளம் வயசில் கடினமான இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்கிறது அவசியம்தானா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா அதுக்கு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே, மகனே, இந்த குழந்தைகள் அம்மாவின் வற்புறுத்தலால் ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்ளவில்லை. இவர்கள் முதல் இங்கே வந்தபோது அவர்களிடம் ஒரு சாதாரண பெண்ணிடம் மயங்கி இங்கே வந்திருக்கும் உங்களிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் இங்கிருந்து போய்விடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அம்மா, நாங்கள் அம்மாவை காண்பதற்கு முன் ஆன்மீக வாழ்க்கை வாழ வேண்டும் என்றோ அல்லது சந்நியாசியாக வேண்டும் என்றோ நினைக்கவே இல்லை. எந்த விதமான முயற்சியும் இல்லாமலேயே இங்கு வந்ததும் எங்களிடத்தில் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்திய தங்களிடம் உள்ள சக்தியில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றார்கள். எனவே மகனை, ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு தாங்களே மேற்கொண்டார்களே அன்றி அம்மா வற்புறுத்தவில்லை. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பக்தர் வந்து கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ யங் ஸ்டேஜில் உங்கள்கிட்ட வந்துட்டாங்களே, எப்படிம்மா அப்படின்னு கேட்கும்போது தான் ஸோ அம்மா சொல்கிறாங்க, இவங்கள நான்லாம் கட்டிப்பிடிச்சி நான்லாம் இழுக்கலை, வாங்க பிரம்மச்சரியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே பிடிச்சி இழுக்கலை. ஸோ அம்மா கிட்ட வந்து அம்மாவை பார்த்து பிடிச்சி இங்கே இருந்தாங்க தவிர, ஸோ அம்மாவால் யாரையுமே இங்கே வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண அப்போ அம்மாவும் சின்ன வயசு தானே, கொஞ்சம் வயசாக இருக்கும்போது அம்மா ஒரு யங்காக இருக்கும்போதுல நிறைய ஆண்களும் வரும்போதுல அம்மா இப்படி ஓப்பனாகவே கேட்டாங்க, ஒரு சாதாரண பெண்களிடம் மயங்கி இங்கே வந்திருக்கும் உங்களிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ என்கிட்ட மயங்கி நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்டிருக்காங்க. எனக்கு உங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அம்மாவே கேட்டிருக்காங்க. அப்போது அங்கே உள்ள அந்த பிரம்மச்சாரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அம்மா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஆன்மீக வாழ்க்கை வாழணுங்கிற கூட எண்ணம் கூட வரலை. உங்களை நாங்கள் பார்த்த அந்த நிமிஷமே உங்களுக்குள்ள உள்ள ஒரு சக்தி எங்களை ஈர்த்துச்சுமா, அதனால தான் நாங்கள் இங்கே இருக்க வேண்டியது இருக்குது, நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த பிரம்மச்சாரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படியும் சொல்கிறாங்க, எப்படின்னா, ஒருவரது முழு விருப்பமின்றி அவரை ஆன்மீக வாழ்விற்கு இழுக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயா? கண்டிப்பாக முடியாதுல்ல. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலையே இப்போ ஒரு சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வந்திருப்பாங்க. பட் வீட்டில் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸ்பிரிச்சுவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கடவுள்னா யாருன்னு கேட்பாங்க, கடவுள் எனக்கு அது பண்ணிட்டாரா, இது பண்ணிட்டாரா, கடவுளே இந்த உலகத்தில் இல்லைங்கிற சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கும் போது நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கடவுளை நம்புங்க, கடவுள் இப்படி பண்ணுவாங்க, ஒரு கடவுள் தெய்வமே கிருஷ்ணாவே அவதரித்து
இந்த பூமியில் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொன்னால் யார் எந்த கடவுள் போ நீ வேணா போ எங்கேயும் போ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க மனசில் அவங்க உள்ளத்தில் அந்த அந்த ஆள் மனசுலேருந்து அந்த எண்ணங்கள் வெளியே வராது. டக்குன்னு ஒருத்தவங்க கிட்ட போய் எப்படி சொல்கிறது, இப்போ பிடிக்காத ஒரு உணவு இருக்குது, ஃபுட் இருக்குது, அந்த உணவை வந்து இது நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட போய் வற்புறுத்தலாம் முடியாது. ஒரு டேஸ்ட்டுக்கு வேணால் ஒரு ஸ்பூன் வேணால் சாப்பிடுவாங்க. ஒரு பிளேட் நிறைய அந்த ஃபுட்டை வச்சுட்டு நீ கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகணும்னு யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. அதே போல் தான் ஆன்மீகமும். யார்கிட்டையுமே போய் நம்ம வந்து வற்புறுத்தவே கூடாது, வற்புறுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து உலக வாழ்க்கையில் இருக்காங்க. அவங்களே பட்டு தெரிஞ்சு இறைவனை உணர்ந்தால் மட்டும்தான் உண்டு. அது இல்லாமல் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்கள உணர வைக்கிறது மிக மிக கடினம்னா பட் சொல்லலாம். கடவுள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒரு காளி தெய்வமே இந்த பூமியில் அவதரித்து வந்திருக்காங்க, குருவாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் தீட்சை வாங்கி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். பட் அந்த ஆத்மா எதை விரும்புதோ அதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பின்னாடி வருமா? வராது. இல்லை அவங்க இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூ பண்ணுவாங்க ஸ்பிரிச்சுவலில், இல்லைன்னா அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ இதே போல் தான் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து யாரையும் போய் வற்புறுத்தலாம் இல்லை, என்னை தேடி மக்கள் வந்தாங்க ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, அம்மா வந்து வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது உன்னோட விருப்பம் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்தர் அம்மா கிட்ட ஆத்ம அனுபூதியை பற்றி கூறுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரி நமக.